உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. உண்மையிலேயே நம்பிக்கை தரக்கூடிய மாலை பொழுதாக நான் இதனை பார்க்கிறேன். ஒரு பக்கத்துல ரொம்ப அதிருப்தி, விரக்தி, வருத்தம், வேதனை, வெறுப்பு இவையெல்லாம் அலைகளாக வந்திருந்தாலும் கூட இந்த பூவிருந்த வெள்ளி ஒரு தான் அந்த பேருக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் போல தெரிகிறது. ஆக மலர் போன்ற மனங்களையுடைய ஆண்டோர்களை எல்லாம் இங்கே ஒருங்கே பார்க்கின்ற போது மனம் அமைதி பெறுகிறது, சாந்தி அடைகிறது, நிம்மதி பெறுகிறது, நம்பிக்கை ஏற்படுகிறது. நிச்சயமாக இந்தியாவை வலுமிக்க இந்தியாவாக, வெற்றி பெற்ற இந்தியாவாக நாம் மாற்ற முடியும். அன்பு சகோதரர்களே, ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக அரசியல்வாதிகளால் இந்தியாவை வலிமை பெற வைக்க முடியாது. ஆன்மீகவாதிகளால் தான் பெற முடியும். அரசியல்வாதிகள் எப்பொழுதுமே சீட்டுக்காக இருப்பார்கள். சீட்டு நோட்டு தான் அவங்களுடைய எண்ணமே அதான் இருக்கும். இத பாருங்களேன், ரொம்பலாம் உதாரணம் வேண்டாம். கரூரில் நடந்த நிகழ்வு எவ்வளவு பெரிய வருத்தம் இருக்கு, எவ்வளவு பெரிய வேதனை இருக்கு. அத தப்பித்த ஒரு தாய் சொல்றா, என் குழந்தை மேல ஏறி ஏறி மிதிச்சு மிதிச்சு போனாங்க, கதற 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 என் கண்ணெதிரே அந்த பிஞ்சி மடலை உயிரை விட்டது. எவ்வளவு பெரிய வருத்தம் பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு செல்ஃபி எடுக்கணும், பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மோகம் இருக்கும். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர்கள் ரொம்ப உண்மையிலே மகிழ்ச்சியான ஒன்று. ஆனா இது அந்த ஜென்சிக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு, கடமை நமக்கு இருக்கு. ஐயா கூட சொன்னா, இங்க உள்ள பல பேர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம், ஆனா நம்மளுடைய பிள்ளைகள், அடுத்த சந்ததியினர் இலக்கியம் இல்லாமல் செல்கின்றார். அதான வேதனை. அது நடிப்பை நடிப்பாக பார்க்க வேண்டும், நடிப்பை பாராட்ட வேண்டும். இந்தியாவில எங்கேயுமே அப்படி கிடையாதுங்க. இந்த கேரளாவில் பாத்தீங்கன்னா பிரபலமான நடிகர் ஹோட்டலுக்கு வருவாரு, அவரு பாட்டுக்கு வருவாரு, சாப்பிடுவாரு, போவார். யாருமே அவரு கூட போய் நான் செல்ஃபி எடுக்கணும், நான் அப்படி நிக்கணும் போவே மாட்டாங்க. வாக்குச்சாவடியில வாக்கு செலுத்திட்டு இருப்பாங்க. பிரபலமான நடிகர் வருவார், அவரு கியூல நிப்பார். 10 பேர் நின்றா 11வது ஆளா நிப்பாரு. அவர் வர்றாருன்னு யாருமே அசைய மாட்டாங்க. ஐயா வாங்க முன்னாடி, அப்படிலாம் கிடையாது. அது அவர் எந்த அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, அந்த மக்கள் நடிப்பை நடிப்பாக பார்த்தார்கள், வாழ்க்கையை வாழ்க்கையாக பார்த்தார்கள். அந்த மக்கள் திரையில் தன்னுடைய தலைவனை தேடுவதில்லை, களத்தில் தன்னுடைய தலைவனை தேடுவார்கள். அதுதான் இங்க முக்கியம். யாராக இருக்கட்டும், இன்னைக்கு இவரா இருக்கட்டும், நாளைக்கு வேற இருக்கட்டும். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆக அன்பு சகோதரர்களே, ஆண்டோர் பெருமக்களே, உண்மையிலேயே இதற்கெல்லாம் தீர்வு என்னன்னா ஆன்மீகம் தான் தீர்வு. அந்த பிள்ளைகளுக்கு லட்சியம் இல்லாதனாலதான் அப்படி போறாங்க. ஆனா கொஞ்ச நாள் இது கரைஞ்சிடும். ஆனா அது கொஞ்ச நாள்ல அது கொடுக்கக்கூடிய விலை என்ன? நம்ம எவ்வளவு இடங்கள்ல பாக்குறோம். நம்ம போயிட்டு இருக்கிறோம், போயிட்டு இருந்தா அந்த மரம் விழுகிறது, மரம் விழுந்து விபத்து ஏற்படுகிறது பார்க்கிறோம். 2 வீலர் மேல மரம் விழுகிறது, கார் மேல விழுந்து காயப்படுறாங்க, அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். மழை நேரத்துல மின்சார வயர் ஆங்காங்கே அருந்து தொங்கும். அந்த தண்ணீர்ல பண்ணிடுச்சுன்னா ஷாக் அடிச்சு உயிரே கூட என்ன செஞ்சிருக்குது, போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கட்டிட வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் போது அங்க கீழே படுத்திருந்த தொழிலாளிகள் மேல திடீர் என்று இடிந்து விழுந்து இறந்து போனார்கள், காயப்பட்டார்கள், மருத்துவமனையில் அனுமதி அப்படின்னு பார்த்திருக்கிறோம். ஆனா டிரான்ஸ்பார்மர் மேல ஏறி கீழே விழுந்து அடிப்படை செத்தவனை பார்த்திருக்கிறோமா? மரத்து மேல ஏறி கீழே விழுந்து செத்தவனை பார்த்திருக்கிறோமா? வீட்டு பால்கனி மேல ஏறி கீழே விழுந்து அவனும் செத்து கூட இருக்கு, கீழே இருக்கிறவன் சாவடிக்கிறவனை பார்த்திருக்கிறோமா? அப்போ அதாவது அசாதாரணமான நிகழக்கூடியவைகளை சாதாரணமாக நிகழ்த்துகிறார்கள். அப்போ அந்த 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 மனப்பாங்கையிலிருந்து அவரை மீட்பது யாருடைய கடமை? நீங்க நினைக்கிறீங்களா அரசியல்வாதிகள் செய்வாங்க நினைக்கிறீங்களா? மாட்டாங்க. என்ன அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில ஒண்ணு பேசுனா உள்ள என்ன இருக்கும், இருக்குமா இருக்காதா? நீ அதை ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், ஐயா எந்த கட்சியா இருக்கட்டும் அது உண்மையிலேயே குழந்தை, அதாவது 41 பேர் இறந்திருக்கிறார்கள், அதுல 19 பேர் பெண்கள், 9 பேர் குழந்தைகள் அப்படிங்கிற பச்சாதாபத்தோட பார்க்கல. எனக்கு என்ன கிடைக்கும், அதை எப்படி விமர்சனம், அது யாரா இருக்கட்டும், ஆதரிச்சு பேசுறவளா இருக்கட்டும், எதிர்த்து பேசுறவளா இருக்கட்டும், அதுல உண்மை இருக்கா, அதுல வாய்மை இருக்கா, அதுல சத்தியம் இருக்கா, அதுல நீதி இருக்கா, அதுல நேர்மை இருக்கா?
அதுல அன்பு இருக்கா? அதுல இரக்கம் இருக்கா? அதுல கருணை இருக்குதா? சுயலாபம் தான் இருக்கிறது. இங்க கூட பேசுறவங்க சொன்னாங்க செல்ஃபிஷ்னஸ் இல்லையா? அப்ப எவ்வளவு ஒரு அபாயகரமான நோய் தானே. இப்ப இந்த அபாயகரமான நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீக தலைவர்கள் முன்வர வேண்டும். அதுதான் இந்த சமூக நல்லிணக்க பேரினுடைய அடிப்படையான நோக்கம். அவங்க செய்யறாங்க, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப நீங்க பாருங்களேன், கேரளாவில் உள்ள ஒரு நர்ஸ் ஒரு முஸ்லீம் நாடுகள்ல ஒரு கொலை செய்யக்கூடிய சூழல் ஏற்படுகிறது, கொலை செஞ்சிடறான். அப்ப அவளை விடுவிக்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் எவ்வளவு முயற்சி பண்றாங்க, அது ஒண்ணுமே நடக்கல. கடைசியில கேரளால ஒரு மத அறிஞர், அது இஸ்லாமிய நாடா இருக்கிறதுனால ஒரு முஸ்லீம், ஒரு ஞான குரு, ஒரு மத குரு, ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு அத்தாரிட்டி உள்ள ஒரு நாள் பேசுறா, ஒரு கால் அந்த முஸ்லீம் நாடுகளுடைய தலைவர்கள் கேட்பார்கள், மாற்று கருத்துக்கு வரக்கூடும் அப்படின்னு அவங்கள தொடர்பு போடுறாங்க. அபூபக்கர் முஸ்லியார் அப்படின்னு ஒரு பெரியவர் முன் வருகிறார். முதல்ல என்ன பண்றாங்கன்னா தூக்க தண்டனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த நர்ஸ், இப்ப அதெல்லாம் பாத்துக்கலாம், அவன் செஞ்சு தப்பா ரைட்டா அப்படியா இப்படியா, அதெல்லாம் ரைட், ஓகே, நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க வாதிட வரல, தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கிறார். அதுக்கப்புறம் அங்க பேசுகிறாங்க, அது இறந்தது, கொலை செய்யப்பட்டது உண்மைதான். அப்ப இஸ்லாமிய அடிப்படையில் என்னன்னா அந்த கொலைகாரர்களை மன்னிப்பதற்கு கவர்மெண்ட்லாம் கூடாது. அதாவது இந்த கவர்னர் மன்னிக்கிறது, ஜனாதிபதி மன்னிக்கிறது, யாரோ ஒருத்தர் செத்ததுக்கு எப்படிங்க ஜனாதிபதி எப்படிங்க மன்னிக்க முடியும்? அப்ப இஸ்லாமிய சட்டப்படி அப்படி கிடையாது. ஆனா ஒரு ஆப்ஷன் கொடுக்குது, அந்த கொலையால் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களே, அந்த ரத்த உறவு இருக்கு இல்லையா, அவங்க நினைத்தால் மன்னிக்கலாம், அதாவது நஷ்ட ஈடு பெற்றுக் கொள்ளலாம். உதாரணமா ஒரு கணவன் இறந்துட்டாருன்னா அந்த மனைவிக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. என்ன, இன்னொரு ஆளை தூக்கு தண்டனை கொடுத்தோம்னா அந்த குடும்பம் அங்க ஒரு விதவி வருவாள்ல, ஆணா இருந்தா அங்க ஒரு விதவி வருவா, பெண்ணா இருந்தா அங்க ஒரு அனாதை குழந்தைகள், தாய் இல்லாம இந்த குழந்தை எப்படி இருக்கும்? அதனால ரொம்ப நல்ல யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா சரி, அவன் செஞ்சுட்டான், அதுக்கு போய் இன்னொரு குடும்பத்தை ஏன் நான் பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம், பரந்த மனப்பான்மை இருக்குதுன்னா, அதே நேரத்துல அந்த காம்பன்சேட் கொடுக்கணுமா இல்லைங்களா? அவர் தான் குடும்ப தலைவரா இருப்பாரு, அவர் தான் எல்லாமே அந்த குடும்பத்தை பார்க்கக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கும். அப்படின்னும் போது நஷ்ட ஈடை வாங்கி கொண்டு என்ன செய்யலாம், விடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா அதை பயன்படுத்தி, ஐயா நடந்தது இல்லைன்னு சொல்லல, அதுக்கு போய் இன்னொருத்தருக்கு நீங்க தூக்கு தண்டனை கொடுக்கணுமா, கொஞ்சம் யோசிங்களேன் அப்படின்னு சொல்லி பல கட்டமாக பேசுறாங்க. எப்பவுமே என்ன நல்லா புரிஞ்சுக்காங்க, எது ஒண்ணு உட்கார்ந்து பேசினா பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுங்க. அதுதான் இந்த நோக்கம். இந்த சமூக நல்லிணக்க பேரவை இருக்குன்னா, இந்த பேரவை வந்த உடனே அப்படியே பூவிருந்த வழியில பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லல. பிரச்சனை வரும், வந்தா நம்ம தீர்க்கணும். வீட்டுக்கு வீடு வாசப்படி, வீட்டுல வருதா இல்லைங்களா? ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளிடத்திலே வருகின்ற பொழுது, ஒரு சமூகத்திலே வாழ்கின்ற, ஒரு நாட்டிலே வாழ்கின்ற, ஒரு பகுதியிலே வாழ்கின்ற நேரு முரணான கொள்கையுடைய, கருத்தியலையுடைய, சமயத்தையுடைய, சமய பற்றையுடைய அந்த மக்களிடத்திலே பிரச்சனைகள் வராதானா? வரும், கண்டிப்பாக வரும். இதற்கு முன்னாலும் வந்திருக்கிறது. ஆனால் அவற்றை நம்முடைய ஆன்மீக பெரியவர்கள் தீர்த்தார்கள். திருவருட்பேரவைன்னு நீங்க உங்களை பெரியவங்க பல கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்ப அங்க குன்றக்குடி அடிகளா இருந்தாரா இல்லைங்களா? அங்க ஒரு பாதிரியார் இருந்தாரா இல்லைங்களா? முஸ்லிம் பெரியவர் இருந்தாரா இல்லைங்களா? அப்ப அந்த மும்மதத்தை சார்ந்தவர்களும் பல இடங்களில் போய் மண்டைக்காடு கலவரம் அது ஓய்க்கப்பட்டது, அது நிறுத்தப்பட்டது. என்னன்னு கேட்டீங்கன்னா, குன்றக்குடி அடிகளார் வெஜிடேரியன் இல்லைங்களா? அவருக்கு மீனை எடுத்துக்கொண்டு போகிறார், தலைகளை வைத்துக் கொண்டு. ஏன்னா அது பாதிக்கப்பட்ட பகுதி, மீனவர் வாழக்கூடிய பகுதி. அங்க போய் அங்க போனோம், அந்த மக்கள்கிட்ட பேசணும். அங்க பேசினாங்க அங்க போய். இது வரலாறு, இங்க உள்ள பெரியவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அது போன்று அப்ப நம்ம முன்னோர்கள் எல்லாம் செஞ்சு நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா தான். இப்போ 1992 டிசம்பர் 6 பாபரி மசீது இடிக்கப்பட்டது. அங்க கோவில்லாம் இருந்ததுன்னு சொல்லி வட இந்தியா முழுவதும் கலவரம். தமிழகத்தில் ஏதாவது நடந்துச்சா? நடக்கவே இல்லை. தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஆன்மீகத்தை சார்ந்தவர்களும் வருத்தம் தெரிவிச்சாங்க. எனக்கு தெரிஞ்ச திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசல்ல இந்து சகோதரர்கள் அங்க முஸ்லிம்கள் செருப்பு போட்டுட்டு போயிடுவாங்க, வெளியில போட்டுட்டு பள்ளிக்குள்ள போவாங்களே, பள்ளிவாசலுக்குள்ள. அந்த செருப்பு ஸ்டாண்டு கீழே தரையில உட்கார்ந்து அந்த செருப்புகள் காலணிகளை துடைத்தார்கள். ஏன் அப்படி பண்றீங்க? இல்ல, எங்க ஆளுங்க உங்க பள்ளிவாசல் இடிச்சிட்டாங்க,
அதுக்கு என்ன கொடுத்தாலும் அது வந்து சரியாகாது. அப்போ நாங்க உங்க கூட இருக்கிறோம், எங்களால முடிஞ்ச இதை வந்து நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யாங்க, செஞ்சாங்களா இல்லைங்களா? பல பத்திரிகைகள் வந்து தலையங்க பக்கத்துல வந்து கருப்பு நிறத்தை போட்டது, வெறும் கருப்பு பிளாக்கா போட்டாங்க. பிரபலமான பத்திரிகைகள் எல்லாமே என்ன செஞ்சாங்க, கண்டிச்சு எழுதுனாங்க. ஆக இந்தியாவே கொந்தளிப்பாக இருந்த பொழுது தமிழகத்தில் சிறு அசம்பாவிதம் கூட நடக்கவில்லை. பாக்குறோமா இல்லைங்களா? அன்றைக்கு மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு அப்படிதாங்க. இன்றைக்கு ஐ லவ் முகமது அப்படின்னு எழுதிட்டு போனா அவங்க மேல எஃப்ஐஆர் போடுறாங்க, கேஸ் போடுறாங்க. இங்க நபிகள் நாயக விழா வந்து சர்வ சாதாரணம். 1500 ஆண்டு விழாவில் தமிழக முதலமைச்சரே கலந்து கொண்டு பேசுகிறார், நான் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறேன். நடக்குதா இல்லைங்களா? அப்ப வடநாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேசுறார்கள். அங்க உள்ள படுகொலைகள் வந்து நடக்கிறது சரியில்லையே, குழந்தைகள் கொல்லப்படுறாங்களா, லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்களா, சாப்பாடு இல்லாம, மருந்து இல்லாம, உணவு இல்லாம, தண்ணி இல்லாம, பள்ளிக்கூடம் இல்லாம, அகதிகள் முகாம் இல்லாம எல்லாம் அடிச்சு தரமட்டமாக்கப்படுகிறது, மிகப்பெரிய இனப்படுகொலை நடக்கிறது என்று அங்கே எல்லாம் பேசுவதற்கு பல பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் இன்றைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்து கட்சியினரும் இன்றைக்கு பேசுறாங்க, அங்கே காசாவில் நடக்கின்ற படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அது முஸ்லீம் எல்லாம் பார்க்கல, மனித படுகொலைகள் இல்லையா? எங்க குழந்தைகளை போய் இந்து குழந்தை, முஸ்லீம் குழந்தை, கிறிஸ்தவ குழந்தை பார்க்க முடியுமாங்க? குழந்தைங்களுக்கு என்னங்க குழந்தைன்னா அதானுங்க, அது பிஞ்சு பூக்குங்க. அது இப்போ எல்லாரும் நீங்க ஒரு விஷயத்தை நீங்க பாருங்க, இந்த கரூர்ல போய் 9 குழந்தைங்க செத்துச்சுல, அதுக்கு நடிகன்னா தெரியுமா, கட்சின்னா தெரியுமா, அரசியல்னா தெரியுமா, ஏதாவது தெரியுமாங்க? குழந்தைங்க அது ஒண்ணுமே தெரியாதுங்க. அப்ப அதை இன்னைக்கு பலி கொடுக்கப்படுதா இல்லைங்களா? ஆக அன்பான சகோதர சகோதரிகள் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டும். ஆக இதனுடைய உண்மையான நோக்கம் வந்து என்னன்னா, ஆன்மீக தலைவர்கள் ஒன்று கூட வேண்டும். எப்படி வந்து அபூபக்கர் முஸ்லியார் அவர்கள் தலையிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த பெண் இஸ்லாமிய நாட்டில் இருக்கிறார், குரல் கொடுக்கிறது முஸ்லிம், கொடுக்கப்படுகின்றது யாருக்காக வேண்டி, ஒரு கிறிஸ்தவ சகோதரிக்கு. எந்த நாட்டோட பேசுறாரு, ஒரு முஸ்லிம் நாட்டோட. இப்ப அதே மாதிரி இங்க இருக்கின்ற முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது இப்ப வந்து இந்து சமய நாடு அப்படின்னு சொல்றோமா இல்லைங்களா, இந்து ராஷ்டிரா வேணும்னு சில பேர் சொல்றாங்களா இல்லைங்களா? அப்ப இந்து சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் ஐயா இது தப்புன்னு சொல்லணுமா இல்லைங்களா? அவன் சொல்லிட்டு போறான், ஐலோ சொன்னா என்னையா, அவன் வேற ஏதாவது தூஷணமான கருத்தை பேசுறானா, மாறுபாடான கருத்தை பேசுறானா, யாரையாவது வந்து அவதூறா பேசுறானா? இல்லையே, அவன் மதத்தை அவன் பேசுகிறான், அதுல என்ன தப்பு இருக்குது? அதாங்க தமிழகத்தினுடைய பெரிய ஐக்கியம். என்னன்னா, சுனாமி வருகிறது, சுமத்ரா தீவில இருந்து ஆரம்பிச்சு குளச்சல் வந்து முடிச்சாலிங்களா, நாகப்பட்டினம் மாவட்டத்துல அதிகமான இறப்பு. நீ என்ன அங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நாகூர் தர்கா திறந்து விடப்பட்டது அனைத்து சமூகத்தை சார்ந்தவருக்கும். அது வக்ஃப் லேண்ட், புரியுதுங்களா? அந்த அந்த அடக்கத்தளத்துல வந்து கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள் என்று பார்க்கவே இல்லை. யாராக இருந்தாலும் எங்க தர்காக்கு பின்னாடி உள்ள அந்த மயான பூமியில அடக்க கபர்ஸ்தான்ல என்ன செய்யலாம், நீங்கள் அடக்கி கொள்ளலாம். கொடுத்தாங்களா இல்லைங்களா? இன்னைக்கு அது இருக்குதா இல்லைங்களா? அது மட்டுமல்ல, அந்த நாகப்பட்டினத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களும் திறந்து வைக்கப்பட்டன. எல்லாம் வந்து ஏன்னா வீடு கிடையாது, எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. எல்லார் வீட்லயும் இறப்பு, எல்லார் வீட்லயும் துக்கம், எல்லார் வீட்லயும் தாங்க முடியாத, ஆறுதல் சொல்ல முடியாத, பல பேர் மனநிலை பாதிக்கப்பட்டாங்க. நாங்களாம் அங்க போயிருந்து கவுன்சிலிங் கொடுத்தோம், பல பள்ளிக்கூடங்களுக்கு, பல இடங்களுக்கு எல்லாம் போனோம். எல்லா பள்ளிவாசலும் திறந்து வைத்து நீங்கள் வந்து இருக்கலாம், தங்கிக் கொள்ளலாம், எல்லாமே சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ. அப்ப எந்த அளவுக்குன்னா அதுக்கு காணிக்க என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு அந்த நார்மல் கொஞ்சம் கொஞ்சம் வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் மீன் பிடிக்க போறாங்க. முதல்ல கடலுக்கு அவங்களுக்கு எல்லாம் பெரிய விஷயம் வந்து, கடல் மாதா எங்களை எப்படி சாவடிச்சா, நாங்க அதை கும்பிட்டுல போறோம், அவளே வந்து எங்களை சாவடிச்சால, அப்ப என்ன கடவுள் இது அப்படிலாம் பித்து பிடிச்ச மாதிரி பேசுவாங்க. நைட் எல்லாம் பேசுவாங்க, காலையில பேசுவாங்க. எல்லாத்துக்கும் வந்து கவுன்சிலிங் கொடுத்தோம். அப்ப கடல்ல போய் மீன் பிடிக்கிறாங்க. அந்த மீனவர்கள் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? முதலாக பிடிக்கப்பட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து முஸ்லிம் பெரியவர்களுக்கு முன்னாடி கொட்டிட்டாங்க. ஐயா இதெல்லாம் உங்களுக்கு, நாங்க இப்ப தொழில ஆரம்பிக்கிறோம்னா அது உங்களுடைய கருணையினால, உங்களுடைய அன்புனால, அரவணைப்பால்தான் இது நடந்தது அப்படின்னு சொன்னாங்களா இல்லைங்களா? ஆக அன்பான சகோதரர்களே, நாம் வந்து நினைத்து பார்க்க வேண்டும், அது இயல்பாக வருகிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கோவிட் டயத்துல எவ்வளவு பேர் வந்து முஸ்லிம்கள், அதாவது கணவனை வந்து மனைவி தொட மாட்டான், மனைவி வந்து கணவனை தொட மாட்டான், அம்மா அப்பாவும் பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க, பிள்ளைங்கள பெற்றோர் பார்க்க மாட்டாங்க. எவ்வளவு பேர் வந்து ஈடுபட்டாங்களா இல்லைங்களா?
இந்த விஜய் டிவில கூட ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் சொன்னாங்க, இந்த மாதிரி எங்க வீட்டுக்காருக்கு இப்ப எனக்கே உடம்பு சரியில்லாம போச்சு, எங்க வீட்டுக்காருக்கு டிரைவர் தான், கார் இருக்கு, என் பையன்லாம் பெரிய ஐடில படிச்சிருக்கிறான், ஆனா பயப்படுறான், வந்தா எனக்கு ஒட்டிக்குன்னு சொல்லிட்டு, அப்ப நான் கால் டாக்ஸிக்கு போன் பண்ணேன், எல்லாரும் எடுக்கிறாங்க ஆஸ்பத்திரி அப்படின்னு உடனே செய்யறாங்க. கட் பண்ண கோவிட் பேஷண்ட் வச்சுட்டு போனா கண்டிப்பா என்ன செய்யும், டிரைவருக்கு தொத்து வரதானே செய்யும். அப்ப வந்து ஒரே ஒரு டிரைவர் வந்து என்ன பண்ணாங்க, அம்மா நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னோன்னே இவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி ஆக்சிஜன், அந்த அம்மாவுடைய சார்பா பேசும்போது அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் சொல்றாரு, இந்த மாதிரி ஆக்சிஜன் லெவல் லோ லெவலா போயிடுச்சு, அந்த மாதிரி இடத்துல போய், ஏன்னா அது சொல்லணுமா இல்லைங்களா, ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்புறம் கஷ்டம் இல்லையா, சொல்லியே கூப்பிடுறாங்க. அவர் வருகிறார், வந்து என்ன பண்ணாரா ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போறாரு. ஆனா அடுத்த ராத்திரில அங்க வந்து என்னன்னா ஆக்சிஜன் அந்த பெட் இருக்குதான்னு கேக்குறாங்க. இல்ல, இப்ப சாதாரணமான கால் டாக்ஸியா இருந்தா நான் போனேன் இல்லன்னு இறக்கி விட்டுருவோம். ஆனா அவர் செய்யல. அங்கிருந்து இசபில்ல போறாரு, அங்கிருந்து தேவிக் ஹாஸ்பிட்டல் போறாரு, மலர் ஆஸ்பத்திரி போறாரு, காவேரி ஆஸ்பத்திரி போறாரு. ஒவ்வொரு ஆஸ்பத்திரி என்ன செய்யறாருன்னா இந்த பேஷண்ட் வச்சுட்டு ஏறி இவரே போய் என்ன செய்யறாரு, ரிசப்ஷன்ல கேட்கிறாரு, இல்லன்னு திருப்பி வர்றாரு. கடைசியில போய் அட்மிட் பண்ணி அவங்கள சேர்த்ததுக்கு அப்புறம் பில்லு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஒண்ணுமே சொல்லல இந்த மனுஷன். அவ எவ்வளவு கேட்டாலும் நினைச்சிருப்பாங்க, வீட்டுக்காரர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சாதாரணமா பேசும்போது முதல்ல என்ன கேட்பாங்கன்னா, சார் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கேட்பான். நீங்க சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன முதல்ல உங்களுக்கு என்ன அமௌண்ட் வந்துன்னு கேட்பாங்க. கேட்ட உடனே என்ன செய்வாங்க, இவ்வளவு தரீங்களான்னு கேட்பாங்க. கேட்டதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, சோ அந்த கோவிட் டைத்துல அவர் என்ன கேட்டதாலும் கொடுத்துருப்பாங்க. அட்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிவில சொல்றாங்க, ஒரு பாய் அவர் வந்து தாடி வச்சிருந்தாரு, ஆனா அவர் நம்பர் நான் கேட்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அவரை வந்து தொடர்பு கொள்வது நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், ஆனா முடியல. கடைசியில நான் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, என்ன வேணும்ட்டு, அம்மா நீங்க சேர்ந்து நல்லாகி சிறப்பா வெளியே வந்தாலே போதும், அது எனக்கு திருப்திங்க. அப்போ அந்த தாயை வந்து தாயா பாக்குற மனநிலை எப்படி வந்துச்சு. அதே மாதிரி இங்க சென்னை பெருவெள்ளத்துல இறங்கி செஞ்சாங்களா இல்லையா முஸ்லிம்கள். அப்போ அது ஒரு சொன்னாரு, இப்ப தயவு செய்து இந்த பள்ளிவாசலாம் இடிக்காதப்பா, பள்ளிவாசல தான் மக்களை தங்க வைக்கிறாங்க, வீடெல்லாம் இடிக்காதப்பா, பாய் வீடு இருந்தா நம்ம உரிமையோடு போய் செய்யலாம், நான் இருக்கிறேன் பாய்ன்னு சொல்லி இருக்கலாம், அதையும் இடிச்சிடாதப்பா அப்படின்னு ஒரு என்ன செஞ்சாரு, ஒரு பத்திரிகையாளர் தன்னுடைய இதில் எழுதினார். அப்போ அந்த அடையாளன்னு ஒரு சகோதரர் வந்து கொண்டிருக்கிறார், ஒரு தொழிலதிபர் வந்து கொண்டு பார்த்திருக்கும் போது ஒரு நிறைமாத கர்ப்பிணி, நிறைமாதல அந்த டெலிவரி டைம் ஒரு 2-3 மணி நேரத்துல ஆயிடும் போல தெரியுது. அவங்க அந்த முழங்கால் அளவுக்கு தண்ணீர்ல அவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த சகோதரனும் கணவனும் வர்றாங்க. இவர் வந்து சொந்த காசுல அந்த போட் வச்சிருக்காரு, 2-3 போட்டை வாங்கி அந்த மக்களுக்கு வந்து சேவை செய்யறாரு. அந்த போட்ல வந்து இந்த பிரெட்டு, மெழுகுவர்த்தி, அதாவது உடனடியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல, தண்ணி பாட்டில், இதை கொண்டு போய் கொடுக்கறது. பசிக்கிறவனுக்கு முதல்ல ஏதாவது கொடுத்து அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்படி வரும்போது இதை பாக்குறாங்க. உடனே அந்த அம்மா ஏத்திக்கிறாரு, ஏத்திக்கிட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போய் சேர்க்கிறாரு. அந்த அம்மாவுக்கு வந்து டெலிவரி ஆகுது, பெண் குழந்தை பிறக்கிறது. இவர் பேரை கேட்கிறாங்க, யூனுஸ் அப்படின்னு இவர் சொல்றாரு. பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய குழந்தைக்கு யூனுஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க. பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க, எங்க பாய்கள்ல வந்து ஆம்பளை பிள்ளைக்கு தான் யூனுஸ்ன்னு வைப்பாங்க, நீங்க பொட்ட பிள்ளை பிறந்திருக்குது, இதுக்கு போய் நீங்க யூனுஸ்ன்னு வைக்கிறீங்களே, அது சரியா வருமான்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுச்சு, அவர் ஆனா பெண்ணாலாம் தெரியாது, அவர் எனக்கு கடவுள் மாதிரியா, அப்ப ஒரு பேரை வச்சேன்னா அவர் கடவுள் பேரை வச்சிருக்கிறேன் சொன்னாங்களா இல்லைங்களா? ஆக அன்பான ஆன்றோர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் பத்திரிகையில வருது அவருடைய, அதுக்கு அவர் பார்த்துலாம் செய்யல, அந்த அம்மா யாருலாம் தெரியாது, தனக்கு அந்த அம்மாக்கு பிறக்கிற பிள்ளைக்கு பேரை வைப்பாங்கலாம் தெரியாது. அதுக்கப்புறம் இவர் சொல்றாரு, அந்த பிள்ளைக்கு வந்து எவ்வளவு தூரம் படிக்கிறாங்களோ, கல்லூரி படிக்கின்ற வரை எவ்வளவு படிக்க விரும்புகிறதோ அது மொத்த கல்வி செலவு நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அந்த கல்வி செலவு முழுவதையும் அவர் ஏற்றார். இதுதான் தமிழகத்தினுடைய யதார்த்தமான நிலைமை என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே போன்று பெருவெள்ளமாக இருக்கட்டும், கோவிட் நேரமா இருக்கட்டும், சுனாமியா இருக்கட்டும், உயிரை பணையம் வைத்து, சுனாமியில் எனக்கு நல்ல தெரியும், அரசு அதிகாரிகள் அங்க உள்ள வரமாட்டேன்றாங்க, போலீஸ்காரங்க தொடர்றதுக்கு பயப்படுறாங்க, ராணுவ வீரர்கள் இறக்குறாங்க, அது தீட்டு வந்துருங்க, அதை எப்படிங்க நம்ம தொட்டா அது நான் என்ன ஆயிடுமோ தெரியலீங்களே அப்படிலாம் பயப்படுறாங்க. அப்ப வந்து அங்க இருக்க முஸ்லீம் இளைஞர்கள் தங்கள் தோள்களிலே போட்டுக்கொண்டு டூ வீலர்ல அவங்க பாடியை எடுத்துக்கிட்டு போய் என்ன செஞ்சாங்க,
நாகூர் தர்கால கொண்டு போய் அடக்கின காட்சிகளை நீங்க எல்லாம் பல இதுல பார்த்திருப்பீங்க பத்திரிக்கையில. ஆக அன்பான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு வந்து என்னன்னா அது போன்ற ஒரு நல்ல சூழல் இங்கே உருவாக்கப்பட வேண்டும். இப்ப இந்த நல்ல சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகவாதிகள் முன்வர வேண்டும், ஆர்வலர்கள் முன்வர வேண்டும், சமுதாய அக்கறை உள்ளவர்கள் முன்வர வேண்டும், இயல்பாக ஒருவரை ஒருவர் மதிக்கக்கூடிய தன்மைக்கு வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அதான், அதாவது ஒன்றாக இருக்க வேண்டும், ஒரே மாதிரியா இருக்கணும் தேவையில்லை. பாருங்க, ஐயாவுடைய கோலம் வேற, என்னுடைய கோலம் வேற, அவனுடைய கோலம் வேற. இதை நான் அவரை பார்க்கின்ற போது ஒரு மதிப்போடு பார்க்கின்றேன், அவர் என்னை பார்க்கின்ற போது ஒரு கண்ணியத்தோடு பார்க்கின்றார். அதை நான் வரவேற்கிறேன். இப்ப நாம பயணம் போடும்போது, பிரயாணத்தில் இருக்கும்போது தொடுக நேரம் வந்தா ஐயா தொடவில்லையான்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட இந்து நண்பர்கள் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்கிறாங்க. நாங்களே வந்து பாதிரியாரை கூப்பிடும் போது சண்டே மார்னிங் கூப்பிட மாட்டோம். என்ன காரணம்? அவங்க வந்து வழிபாட்டுக்கு போவாங்க. ஐயா நீங்க வந்து மாலைக்கு வாங்க, மாலையில், அல்லது நீங்க சனிக்கிழமை மாலையில் நாங்க வைக்கிறோம், நீங்க வாங்க அப்படி நம்மளே என்ன செய்வோம். சோ என்ன நம்ம சமூக நல்லிணக்கம் என்ன விரும்புதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் மதத்தோடு இணங்கி போனால்தான் நீங்கள் நல்லவராக இருக்க முடியும், நீங்கள் சிறப்பானவராக இருக்க முடியும், நீங்க பொறுப்பானவராக இருக்க வேண்டும். எப்பெல்லாம் நீங்க மதத்தை விட்டு வெளியே வர்றீங்களோ அப்ப நீங்க வந்து மிருகமாக மாறுகிறீர்கள். அதுதான் உண்மை. இப்போ நீங்க நல்லா கவனிக்கலாம். நீங்க கூட சில பேர் கேட்கலாம், கிடையாதுங்க மதம் தாங்க பிரச்சனை, மதம் என்றைக்குமே பிரச்சனை உண்டாக்கியதே கிடையாது. உதாரணமா பாத்துக்கிட்டோம்னா, தமிழகத்துல ஐயப்ப சுவாமி அடுத்த மாசம் ஆரம்பிக்க போகுது இல்லையா, நம்ம டிசம்பர்ல தானே அதெல்லாம் போவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பக்தர்கள் வேன்லையும் போவாங்க, நடந்து போவாங்க. குறிப்பா கோயம்புத்தூர்ல இருந்து அந்த கேரளா பார்டர் வாழையாறு தாண்டி போவாங்க. போற வழியில 2-3 பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசல தங்கி சிரம பரிகாரம் செஞ்சுட்டு அப்புறம் தான் என்ன செய்வாங்க, ஆண்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், கூட துணைக்கு வரக்கூடிய பெண்களாக இருக்கட்டும். ஆக இது காலம் காலமாக நடந்து கொண்டு வருகிறது. என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஐயப்ப பக்தர்கள் கூட்டத்தின் மீது கல்வீச்சு? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சான்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. சென்னையிலே 63 திருவிழா. நான் முதல்ல திருவல்லிக்கேணில இருந்தேன். நான் படிச்சது கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் தான். அவ சர்வசாதாரணமாக திருவிழான்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லட்சக்கணக்கான மக்கள், போலீஸுக்கு வேலையா இருக்காது, என்ன பண்ண முடியும்? அவ்வளவு பெரிய கூட்டத்தை என்ன பண்ண முடியும்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம். என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா 63 விழாவில் பிரச்சனை அப்படின்னு? சான்ஸே கிடையாது. கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். எந்த ஊர்லங்க? மதுரையில. எவ்வளவு பேர் இறங்குவாங்க? லட்சக்கணக்கான மக்கள். என்னைக்காவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஊர் கூடி கொண்டாடக்கூடிய விழாங்க அதெல்லாம். திருச்செந்தூர் நீங்க பாத்தீங்கன்னா சூர சம்ஹாரத்துக்காக வேண்டி நடந்து போங்க. அதாவது ஆத்தூர், கோவில்பட்டி, வந்து அப்படியே அடுத்தடுத்து வரக்கூடிய ஊர்கள், நிறைய கிராமங்கள்லாம் வரும். நிறைய முஸ்லீம் கிராமங்கள் நிறைய வரவேற்று என்ன பண்ணுவாங்கன்னா, பழரசம் கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க, தண்ணீர் கொடுப்பாங்க, தர்பூஸ் பழம் வெட்டி வெட்டி என்ன செய்வாங்க, போற வழியில கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க பாட்டு பக்தர்கள் சாரி சாரியாக போயிட்டே இருப்பாங்க. திருச்செந்தூர் வந்து முருகனை பார்ப்பதற்கு கால்நடையாகவே போவாங்க. வேன் இருக்கும், ஆனா நடந்து போவாங்க. வேன்ல இவங்க லக்கேஜ் எல்லாம் இருக்கும், பொருள்லாம் இருக்கும், சாமான்லாம் இருக்கும், நடந்து போங்க. என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சண்டை வந்து அதை ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த ஆன்மீக விழான்னா ஒரு மகிழ்ச்சி இருக்கும், திருவிழா இருக்கும், எல்லாம் பிள்ளைங்களோட எல்லாருமே போவாங்க, எல்லாரும் கலந்துக்குவாங்க, சந்தோஷமா வருவாங்க. அது இல்லைன்னு அப்ப வந்து என்னன்னா, வாங்க புறப்படலான்னு வீட்டம்மா சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த ஆன்மீக விழா. ஏங்க வெளியே போவாதீங்க, கடைகள்லாம் மூடி இருக்குதா, போலீஸ் அணிவகுப்பு நடந்திருக்குதா, ரூட் எல்லாம் கட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொன்னா அது ஆன்மீக விழா இல்ல, அது வேற ஏதோ ஒரு விழா. ஆன்மீக விழா எல்லாரும் போவாங்க, நானும் வரேன் என்னை கூட்டு போங்க அப்படின்வாங்க. போகாதே என் கனவா அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்க வீட்டம்மா வந்து சம்திங் ராங். அது ஆன்மீக விழா அல்ல. பாக்கணுமா இல்லைங்களா? அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த விழாக்களில் போலீஸ் வந்து இந்த மாதிரி அராஜகம் பண்றாங்க, இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு கெட்டுவிடும் என்று பயப்படுறாங்க, இந்த மாதிரி வந்து தடுப்பு வைக்கிறாங்க, கடையெல்லாம் மூட சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. அப்ப நீங்க முடிவு பண்ணிக்கங்க, அது ஆன்மீக விழாவாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எந்த விழாவை வந்து சிறப்பு ரயில் விடுறாங்க, சிறப்பு பஸ் விடுறாங்க, ஊரெல்லாம் போடுறாங்க, அது ஆன்மீக விழா. கண்ணியத்திற்குரியவர்களே, தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஆன்மீக விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றினால் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, சிறப்பு, அன்புதான் அங்க வந்து வெளிப்படும். ஆனால் அரசியல் உள்ளே புகுந்து அமைதி கடவுள் கையில கத்திய கொடுப்பாங்க. அதுதான் பிரச்சனை. அமைதி கடவுள் சிலை கையில கத்திய கொடுப்பாங்க, துப்பாக்கி கொடுப்பாங்க, நவீனமா கொண்டு வருவாங்க. அப்ப அது வந்து என்ன இருக்காது, கண்டிப்பாக அதற்கும் ஆன்மீகத்திற்கும்
சம்பந்தமே இருக்காது என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பான சகோதரர்களே, சான்றோர் பெருமக்களே, பெரியவர்களே, ரொம்ப அருமையான கருத்தை சொன்னாங்க. ஒவ்வொருத்தருடைய இதையும் சொல்லணும்னு ஆசை, ஆனா முடியாது. ஏன்னா காலத்தின் நிலைமை, எல்லாருமே ஒரே கருத்துல இருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல பாருங்க, ஒரு 6-7 விஷயம் சொல்றாங்க. சமூகத்தில் அமைதி, ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவத்தை வளர்க்கும் அமைப்பாகும். இருக்கு, சகோதரத்துவம் இருக்கு, அமைதி இருக்கு, ஒற்றுமை இருக்கு, பத்தாது. ஏன்னா வேற்றுமை ஜாஸ்தியா இருக்குது. வரவை விட செலவு ஜாஸ்தியா இருக்குன்னு இருக்கும்போது, அப்ப குடும்ப தலைவன் என்ன பண்ணுவான்னா, செலவை எப்படி குறைக்கிறது, வரவை எப்படி அதிகரிப்பது அப்படின்னு பிளான் பண்ணுமா இல்லைங்களா? ஏன்னா அடுத்து என்னென்ன தேவையோடு பார்க்கணுமா இல்லைங்களா? எமர்ஜென்சிக்குன்னு ஒரு ஃபண்ட் எடுத்து சேர்த்து வைக்கணுமா இல்லைங்களா? அப்ப இதை வளர்க்கக்கூடிய அமைப்பாகும். இது ஒன்று. இரண்டாவது, சமூகத்தில் உள்ள வெவ்வேறு இன, மொழி, கலாச்சாரம், சமூக குழுக்களிடையே புரிதல், ஒற்றுமை, மதிப்புணர்வை வளர்ப்பது. புரிஞ்சுக்கிறது, தப்பு தப்பா புரியுறாங்க. அந்தோணி சாமிக்கு அப்துல்லா எதுக்கு பள்ளிவாசல் போறாருன்னு தெரியாது. அப்துல்லாக்கு இந்த அந்தோணி சாமி எதுக்கு சர்ச்சு போறாருன்னு தெரியுது. ரெண்டு பேரும் இந்த அருணாச்சல கோவில என்னையா பண்றாருன்னு புரியாது. எல்லாருமே சேர்ந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி இப்போ வந்திருக்கா இல்லைங்களா புதுசா? இது உண்மையிலே ஒற்றுமையை வளர்க்கறதை விட அதிகமாக வேற்றுமையை வளர்க்கிறது. ஆனா துண்டு துண்டான செய்திகளை பார்த்து என்ன செய்யறாங்க? பகைமையை, வெறுப்பை வளர்த்துக் கொள்கிறார்கள். ஆகிய நம்ம அமைப்பு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. நேரடியாக ஒரு இஸ்லாமிய மதத்தை பற்றி தெரியணுமா, இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஸ்காலர்கள், ஒரு பள்ளியாசலுக்கு போங்க, ஆனா இமாம பாருங்க, அவர்கிட்ட போய் பேசுங்க, ஐயா இப்படி இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன், என்னையா இருக்குன்னு அவர் சொல்ல போறாரு. ஒரு கிறிஸ்தவத்தை பத்தி ஒண்ணு வருதா, பக்கத்துல ஒரு சர்ச்சுக்கு போங்க, அங்க பாதிரியார் உட்கார்ந்து இருப்பாரு, அர்ச்சகர் உட்கார்ந்து இருப்பாரு, ஐயா இப்படி சொல்றாங்களா, இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன செய்வாரு? விளக்கம் கொடுப்பாரு. ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, ஆக இந்த புரிதலை ஏற்படுத்துதல், ஒற்றுமை ஏற்படுத்துதல், மதிப்புணர்வை வளர்த்தல், இது இரண்டாவது. மூன்றாவது, அனைத்து மதத்தவரிடையே பகை, விரோதம், அவநம்பிக்கை போன்றவற்றை தவிர்த்து பரஸ்பர மதிப்பு, நட்பு மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, உட்பகை ரொம்ப மோசமா இருக்கு. வெளிநாட்டுக்காரங்க நம்மள அடிச்சிட மாட்டான், அண்டை இருந்து நம்மள அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நமக்குள்ளே சண்டை போட்டு என்ன செஞ்சிருவோம்? அதான் உட்பகை மிக பெரியது, மிக கொடியது. அது போன்று வரக்கூடாது. அப்ப அது வராம இருக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கி வரணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அவங்க ஏன் நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இவங்க ஏன் நான்வெஜ் சாப்பிடுறாங்க, இது புரியுமா இல்லைங்களாங்க? இப்போ ஆக்சுவலா நம்ம ஃபங்க்ஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கல்யாணத்துல இந்து சகோதரர் கூப்பிடுவோம். நமக்கு அப்துல் காதருக்கு தான் அமாவாசைக்கு நிறைய ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கு. ஏன்னா அப்துல் காதர் பொறை என்னன்னு பார்த்துதான் இவர் நோம்பே வைப்பாரு, பிறை என்னன்னு பார்த்துதான் ஹஜ்ஜுக்கே புறப்படுவாரு. அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு அப்துல் காதருக்கும் என்ன செஞ்சிருக்கணும்? இந்துக்கு அமாவாசை தெரியுதோ இல்லையோ, முஸ்லிமுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அமாவாசை தெரிஞ்சாதான் நாளைக்கு எப்போ போற ஒண்ணு அப்படிங்கிறது தெரியும். வலது பிறையா, தேய் பிறையா, பௌர்ணமியா, அமாவாசையா அப்படிங்கிற தடவான நாலேஜ் இவரு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா வழிபாடு இவருக்கு அந்த சந்திரனை அடிப்படையாக வைத்துதான் என்ன செய்கிறது? மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. அப்போ ஒவ்வொரு வழிபடுகின்ற ஒவ்வொரு முஸ்லீமும் இதை பற்றி அடிப்படை புரிதல் இருக்க வேண்டும். அதே போன்று சூரியனை பற்றி அடிப்படை புரிதல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சூரியன் எப்பொழுது உதயமாகிறது, எப்பொழுது உச்சத்தில் இருக்கிறது, எப்பொழுது சாய்கிறது, எப்பொழுது மறைகிறது, ஏன்னா தெரிஞ்சாகணும். என்ன கேட்டா, அதுக்கு முன்னாடி இவன் காலை தொழுகையை தொழுகணும். உச்சத்தில் இருக்கும் போது தொடக்கூடாது. இந்த நற்பகல் தொழுகை இருக்க, நண்பகல் தொழுகை லுகர்ன்னு சொல்லுவாங்க. உச்சத்தில் இருக்கும் போது தொடக்கூடாது. அது சாய்ந்தரம் கொஞ்சம் இறங்கினதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும்? அப்ப இவன் தெரிஞ்சே இருக்கணும் எப்ப சூரியன் அஸ்தமமாகுது அப்படிங்கிற இந்த முஸ்லிமுக்கு கண்டிப்பாக தெரியாது, கடமை. ஏன்னா அது தெரிஞ்சாலும் என்ன பண்ண முடியும்? மகரிப் தொழுகை தொழ முடியும், மாலை தொழுகை தொழ முடியும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிற மதத்தினுடைய அடிப்படைகளை புரிந்து கொள்வது, அதனை மதிப்பது, அதனுடைய நட்பை அதிகரிப்பது, இது மூன்று. நாலாவது மத மோதல்கள், சமூக மோதல்கள் போன்றவற்றை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அவற்றுக்கு சமாதானமாக தீர்வு காணுது. என்ன வருமோன்னு கேட்கணும். மஞ்சக்காமால வர வரைக்கும் நம்ம பார்க்க கூடாது. மஞ்சக்காமால வர்றதுக்கு கூட ஹெப்படைட்டிஸ் பின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அதை போட்டுட்டா அது சரியாகும். அது மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு போலியோ கரெக்டா டோஸ் கொடுத்துட்டோம்னா அந்த பிரச்சனை வராது. வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது இல்லைங்களா? இப்ப நம்ம போலியோ இல்லாத நாடை உருவாக்கிட்டோமா இல்லைங்களா? என்ன காரணம் கண்டுபிடிக்கிறோம். அப்ப இதுதான் காரணம், ரைட்? அப்ப என்ன பண்ணணும்? குழந்தைக்கு இத்தனை நாள் இது போடணும், இது ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ், தேர்ட் டோஸ், எல்லா இடத்துலயும் பேசணும், எல்லா இடத்துலயும் அவைலபிள் பண்ணும். நீ ஊருக்கு போறியா, பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குது,
வெளியே ரயிலுக்கு போறியா, ஸ்டேஷன் இருக்குது, ஏர்போர்ட்ல இருக்குது, வெளியில இருக்குது, ஆஸ்பத்திரியில் இருக்குது, பள்ளிக்கூடத்தில் இருக்குது, ஈஸிலி அவைலபிள். அப்ப அந்த போலியோ வந்து என்ன செய்யறாங்கன்னா அது எளிமையாக கிடைக்கக்கூடிய சூழலை உருவாக்கிட்டோம். ஒரு சில ஆண்டுகளே என்ன பண்ணிட்டோம், இப்ப யாருக்காவது அந்த போலியோ இது நம்ம பாக்குறோமா? ஆக சகோதர சகோதரிகளே, அது போன்று நல்லிணக்கம் என்பது முக்கியம். போலியோவாது கண்ணுக்கு தெரிஞ்சிருது. இன்னைக்கு அதுக்கு தான் ஆல்ரெடி இப்ப நிறைய செயற்கை காலெல்லாம் கூட உருவாக்கிட்டாங்க. ஆனா இந்த வகுப்பு வேற்றுமை, அந்த வெறுப்பு, இந்த பகைமை ஒரு சமுதாயத்தை அழிக்கக்கூடியது, ஒரு நாட்டையே நாசமாக்கக்கூடியது. ஆக அதிலெல்லாம் நாம் வந்து நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்காக முன்னெச்சரிக்கையாக நாம் நடத்த வேண்டும். அஞ்சாவது ஒரு அற்புதமான விஷயம், கலாச்சார விழாக்கள், உரையாடல்கள், கருத்தரங்கம். அப்ப வந்து நம்ம வந்து டிபேட் பண்றது இல்ல, டிஸ்கஸ் பண்ணணும். புரியுதா? நீயா நானா இல்ல, நீயும் நானும் ரெண்டு பேரும் வாங்க, நீங்களும் வாங்க நானும் வாங்க. ஏன்னா ரெண்டு கை தட்டினா தானே ஓசை ஏற்படும். நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிலாம் கிடையாது. ஐயா என்னுடைய மார்க்கம் இப்படி சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க இது சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க இது சொல்றீங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா ஒற்றை புள்ளி, ஒண்ணு வேண்டாம். இங்க பேசின ஆண்டவர்கள் சொன்னதுல பாருங்க, நான் ஒரு ஹதீஸ்ன்னு சொல்றேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையும் சொல்றேன், நீங்க ஒப்பிட்டு பாருங்க. நபிகள் நாயகத்துக்கிட்ட வந்து கேட்கிறார் ஒருத்தர், இஸ்லாம் என்றால் என்ன? முதல் விஷயம், தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்லுங்க, வாழ்த்து சொல்லு. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் நினைச்சீங்க வாழ்த்து சொல்லுங்க, இது ஒன்று. இரண்டாவது, பசித்த வயிற்றுக்கு உணவளி, இது ரெண்டு. மூன்றாவது, எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கும் போது எழுந்து தொழு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து மக்கள் சம்பந்தப்பட்டது. 60% எல்லாத்தோடையும் விஷ் பண்ணு, எல்லாரோடையும் சந்தோஷமா இரு, எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லு. நல்லவங்க, அதாவது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் தேவையில்லை, எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், நீ முந்திக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது, பசித்த முஸ்லிம், ஹிந்து, கிறிஸ்தவர் அப்படிலாம் பார்க்காத. பசித்தவருக்கு ஐயா சொன்னாங்க, காசு கொடுத்தா கூட வேணும் வேணும்வா, சாப்பாடு கொடுத்தா ஐயா போதும், ஐயோ வேணாங்க முடியாதுங்க அப்படி எந்திரிச்சிருவான். சொல்றது மட்டும் இல்ல, அதுக்கு மேல போட்டு என்ன செஞ்சிருவான், உங்க கையை பிடிச்சி எந்திரிச்சிருவாங்க இல்லைங்களா? பசித்தவருக்கு சாப்பாடு போகுது. இது ஏறத்தாழ இதுல பாதி பேருக்கு மேல அதை நம்ம சொன்னோமா இல்லைங்களா? அப்ப இதுல ஒன்றுபடக்கூடிய பல செய்திகள் இருக்கிறதா இல்லைங்களா சகோதரர்களே? அதை நாம் ஒன்றுபட்டு செய்ய வேண்டும். அது கடைசியில ஒரு விஷயம், இளைஞர்களுக்கு சமாதானம், சகோதரத்துவம் மற்றும் பன்முகத்தன்மையை மதிக்கும் மனப்போக்கை உருவாக்குது. இந்த ஜென்சிகள் தான் இன்னைக்கு பார்த்த கரூர்ல இவ்வளவு பேர் எதுக்குமே கட்டுப்பட மாட்டாங்க, போலீஸுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க, தலைவருக்கு கட்டுப்பட மாட்டாங்க, யாருக்குமே கட்டுப்பட மாட்டான். இன்னும் சொன்னா அவனே அவனுக்கு கட்டுப்பட மாட்டான். இப்போ நீங்க நல்ல கவனிங்க, கேரளாவுக்கு அடுத்து தமிழகம் வந்து கணிசமான படிச்ச மாணவர்கள் இல்லைங்களா? ஆனா அந்த தற்கூரி 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 நம்ம சொல்றோமா இல்லைங்களா? இது எவ்வளவு பெரிய வேதனை. தற்கூரி அவங்க எம்ஏ படிச்சிருக்கான், எம்ஃபில் படிச்சிருக்கான், பிஹெச்டி படிச்சிருக்கிறான், எம்ஐடில படிச்சிருக்கிறான், கல்லூரியில படிக்கிறான், நல்ல நல்ல படிச்சிருக்கிறாங்க ஜி, ரொம்ப சிறப்பான கல்வி எல்லாம் பெற்றிருக்கிறாங்க. ஆனா ஏன் தற்கூரின்னு சொல்றீங்க? வாங்கின டிகிரி வேற, அவனுடைய பண்பாடு வேற, அவன் நடத்த வேற. அவன் நடத்தைக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இல்லை. பாக்குறோமா இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி இளைஞர்கள் நம்ம சரி பண்ணுமா இல்லைங்களா? இப்படியே விட்டுட்டு போலாமா? இப்ப இந்த நடிகர் இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு போயிட்டு வரங்க, கட்சி இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்கும். இப்ப ஓவரா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச 10 லட்சம் பேராது இருப்பாங்களே, நடிகருக்கு 10 லட்சம் பேரா இருப்பாங்க, 20ன்றாங்க 30 நகரம் ஒன்று எடுத்துக்கலாம். 10 லட்சம் பேர் ஒரு மாநிலத்துல எதுக்குமே கட்டுப்பாட மாட்டேன் அப்படின்னு அந்த டேஞ்சர் தானே. அது யாரு பிள்ளையா, உங்க பிள்ளையா இருக்கட்டும், என் பிள்ளையா இருக்கட்டும், பக்கத்து வீட்டு பிள்ளையா இருக்கட்டும், எதுக்குமே நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு இளைஞர் சக்தி இருந்துச்சுன்னா அதை வந்து நெறிப்படுத்துவது, அதை வந்து சரிப்படுத்துவது யாருடைய கடமை, யாருடைய பொறுப்பு, யார் செய்ய முடியும்? அரசியல் கட்சி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நடக்கட்டும் அப்படின்னுவாங்க. சில பேர் வந்து இல்லையே அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்ல நமக்கு கெட்ட பேர் வருது, இப்படிதான் பார்ப்பாங்க. தவிர உண்மையிலேயே அக்கறையோட பார்க்கணும்னா அது சமுதாயத்தினுடைய ஆண்டோர்கள், சமுதாய தலைவர்கள், சார்ந்தோர்களால் மட்டும்தான் முடியும். ஆக அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு சமாதானம், சகோதரத்துவம், பன்முகத்தன்மையை மதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை ஏற்படுத்துதல். சுருக்கமாக சொன்னால் மத வேறுபாடுகள் இருந்தாலும் கூட மன வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் ஒருங்கிணைந்து வாழும் சமூகத்தை உருவாக்குதல். அதுதாங்க நம்முடைய முன்னோர்கள் செஞ்சாங்க. இந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட போது தமிழகத்துல ஒண்ணுமே நடக்காம என்ன காரணம்? ஏற்கனவே பேஸ்மெண்ட் சரியா இருக்குது, நம்ம தான் மெஜாரிட்டி. அங்கங்க சின்ன சின்ன இருக்கலாம், இந்துக்கள்ல இருக்கலாம், முஸ்லீம்ல இருக்கலாம், கிறிஸ்தவன்ல இருக்கலாம், எல்லாத்துலயும் இருக்காங்க. இப்ப எல்லா இடத்துலயும் வந்து குறை உழுவுகள். இப்ப திருடனை வந்து முஸ்லீம் திருடன், இந்து திருடன், கிறிஸ்தவ திருடன் சொல்லணும். திருடனை திருடன் சொல்லணும், கொலகாரன் கொலகாரன் சொல்லணும்.
கொள்ளைக்காரன் சொல்லணும். நம்ம கிட்ட உள்ள பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மீடியாக்கள் தவறாக சித்தரிக்கிறார் தான். அவர் வருகிறார், நிற்கிறார், பேண்ட் போடுறாரு, சட்டை போடுறாரு, கார் திறக்கிறாரு. எதுக்குப்பா நீ இப்படி உருட்டுற? டிஆர்பி ரேட் வந்து உனக்கு காசு வரணும்னா என்னமாவது காமிச்சிட்டு போய் இப்படி சாகடிக்கிறீ, எவ்வளவு பெரிய கொடுமை. ஒரு பிம்பத்தை தானே நீங்க உருவாக்கினீங்க. அது அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள்ல பிபிசி நிருபர் பேட்டி கடை ஒரு பொம்பளை சொல்றாங்க, நீ குழந்தைய போய் பறி கொடுத்துட்டு வந்துட்டிய. ஆமாங்கய்யா, விஜய் இந்த இடத்துக்கு வர்றாருன்னு சொல்றாங்க, பக்கத்துல இருக்குது, பார்க்காம எப்படியா இருக்க முடியும் அப்படிங்கிற. 2 புள்ள இறந்து போச்சு அவளுக்கு. பையனை இறந்து போயிட்டான், பொண்ணு இறந்து போயிட்டான், 8 வருஷம் குழந்தை இல்லையா. பாருங்க எவ்வளவு ஒரு வேதனை. இப்ப இந்த மாயை வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அது என்ன, அதுக்கப்புறம் என்னாச்சு, நிரந்தர வேதனை தானே. நீங்க கொடுக்குற நஷ்டம் எல்லாம் போதுமா அந்த குடும்பத்துக்கு? அந்த மாயையிலிருந்து விடுபட்ட உடனே ரியாலிட்டிக்கு வருவாங்க, யதார்த்தத்துக்கு வருவாங்களா இல்லைங்களா? இது எவ்வளவு நாளைக்கு நிற்கும்? அது அன்பான சகோதரர்களே, நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னா, உலகத்திலேயே எங்கேயுமே இப்படி கிடையாது. நடிப்பா பார்க்கணும். ஆனா நம்ம சொல்றோம், கல் தோன்றி முன் தோன்ற காலத்திலே முதல்ல தோன்ற மூத்த மொழி அப்படியே எங்கிட்ட பண்பாடு அது இருக்குது, இது இருக்குது, கலை இலக்கியம் அப்படி அள்ளி விடுறோம். எல்லாம் சரிப்பா, என்ன யதார்த்தம் என்ன? வடநாட்டுல கேக்குறான், நீ வந்து வடக்க புளிச்சு புளிச்சு துப்புவான், எல்லாம் கிண்டல் அடிக்கலையே, உனக்கு நடிகனை பார்க்க தெரியல, தலைவனா பார்க்க தெரியல, நீ என்ன எனக்கு வந்து சொல்றேன்னு வடநாட்டுல காரி துப்புறாங்களா இல்லையா, நம்ம மேல பேசுறாங்களா இல்லைங்களா? என்னையா நீ படிச்சிருக்கிற, என்னையா பெரிய மாடல் சொல்ற, நீ என்ன அப்படின்னு கேட்கறாங்களா இல்லைங்களா? கேள்வி வருதா இல்லைங்களா? அது கண்ணியத்துக்குரிய இல்லையா? இது நம்ம இல்லைன்னா மறுக்க முடியுமா? அப்ப இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊடகமும் இதனை வளர்க்கிறது, அவர்களும் அந்த சம்பந்தப்பட்டவங்களும் அந்த மாதிரி ஆகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த செயல்ல இருந்து தெரிகிறது. மீடியா, அதாவது இது வந்து அரசியல் தலைவர்கள் யாரு வந்து சீரியஸா எல்லாரும் கண்டிச்சிருக்கிறாங்க, அது வேற. உள்நோக்கம் இல்லாமல் உண்மையிலேயே ஒரு பொறுப்புணர்வோடு கண்டிச்சவங்க யார் இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப அலசி ஆராய்ச்சி தேடிதான் என்ன செய்ய வேண்டியிருக்குது, கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. அப்ப கட்சி சாராமல், சமயம் சாராமல், உண்மையிலேயே சமூகத்தை நேசிக்கக்கூடிய நல்லவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம், நாம் எல்லாம் சேர்ந்துதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அப்ப இது போன்ற பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட எல்லாத்துக்குமே நேரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு முதல் கூட்டம் தான். உண்மையிலேயே இங்க இந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்த அந்த ஏற்பாட்டாளர்களுக்கும் அவங்க சொன்ன உடனே நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லைங்க, நடிகரை பார்க்க தான் 12 மணி நேரம் இருப்போம் அப்படி இல்லாம, இல்ல ஒரு 3 மணி நேரம் நாங்க ஆன்மீகத்துக்காகவும், மக்களுக்காகவும், நேசத்திற்காகவும், அன்பை வளர்ப்பதற்காகவும், சமூகத்தை வென்றெடுப்பதற்காகவும் நாங்கெல்லாம் வருவோம் அப்படிங்கறத நீங்க என்ன செய்யறீங்க, வாழும் சாட்சியாக அந்த வீக்னஸ் வார நாட்களில் என்ன செஞ்சிருக்கிறீங்க, நீங்க வந்திருக்கிறீங்க என்பது ஒரு நம்பிக்கை தருகிறது. உண்மையிலேயே இது ஒரு முதல் முயற்சியா இருந்தாலும் வரவேற்க தகுந்த முயற்சி, பாராட்ட தகுந்த முயற்சி. இதை நாம் மென்மேலும் வளர்க்க வேண்டுமாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த கலந்து கொண்ட அனைத்து ஆண்டோர்களுக்கும் நிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் வாரி வழங்குவானாக. சிறந்த உள்ளத்தோடு, கருணை உள்ளத்தோடு, தாய் உள்ளத்தோடு, அந்த பிள்ளைகளை, எல்லா பிள்ளைகளையும் நம் பிள்ளைகளாக பார்க்கக்கூடிய அந்த மனோபாவத்தோடு பார்த்து அந்த சமுதாயத்தை பக்குவப்படுத்த, நெறிப்படுத்த, மீட்டெடுக்க, வளர்க்க, முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதற்கு இறைவன் நம் அனைவருக்கும் கருணை புரிவானாக, கிருபை புரிவானாக என்ற வேண்டுதலோடு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.